You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நல்ல கால நேரத்தில் கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி உங்களை நான் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். விசேஷமாக இந்த கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக மறுபடியுமாய் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் பெரியது. அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கும்போது ஏற்ற நேரத்தில் அவர் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, விசேஷமாக இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசமாக ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது தேவன் எல்லாவற்றிலும் உயர்த்துகிறவர்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாளாய், ஒரு ஆசீர்வாதமான நாளாய், மகிழ்ச்சி தருகிற நாளாய், கர்த்தருடைய நாளாய் இருக்கும்படிக்காக தேவ சமூகத்தில் உங்களுக்காய் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து உங்களுக்காய் வாசித்து அதை சுற்றி காண்பித்துட்டு விசேஷித்த ஜெபத்தை உங்களுக்கு ஏற்கும்படி நான் யோசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49வது அதிகாரம், தி புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 49 verses 16, 16வது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். ஏசாயா 49:16 சொல்லப்படுகிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். Behold, I have graven thee upon my palms of my hands, thy walls are continually before me. எப்போதும் உங்கள் மதில் எப்போது எனக்கு முன்பதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு பாருங்கள் எப்போவுமே பாதுகாப்பாக இருப்பார். அவர் நமக்கு துணையாக இருக்கிறவர். நம்மில் அவர் எப்போதுமே மகிழ்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைங்களை அவர் கண்டம் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. ஏன்னா அவங்க பிள்ளைங்க எப்போவும் அவரை துதித்து கொண்டே இருப்பாங்க, அவர் ஆராதித்து கொண்டே இருப்பாங்க, அவர் சமூகத்தில் காத்து கொண்டே இருப்பாங்க. அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறார்னா பாதுகாப்பாக இருக்கிறார், மதிலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தேவன் நமக்கு மதிலாக இருக்கிறார். வசனம் சொல்ல நம்ம வாசித்தது போல அவர் நம்ம உள்ளங்கைகளில் வரைஞ்சிருக்கிறவராக இருக்கிறார். ஏதாவது ஒரு பொருட்களை எடுத்துக்கோங்க, நீங்கள் உள்ளங்கையில் வைத்து பாருங்கள், அது உங்கள் கைக்கு அடங்கத்தக்கதாக இருக்கும். அந்த அடங்கத்தக்கதான பொருட்களை நீங்கள் கைக்குள்ளே அடக்கி கொள்ளும்போது ரொம்ப அடக்கமாக அதை பிடிக்கிறதுலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நமக்கு சந்தோஷம் இருக்கும். அப்படி போல் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. He has engraved, வரைந்திருக்கிறவர். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது என்கிரேவ்ட், அப்படியே பதித்திருக்கிறது. ஒரு பதிப்பு, ஒரு கல்வெட்டில் ஒரு பேரை எப்படி பதிக்கிறாங்களோ அப்படி நம்மை ஆண்டவர் தம்முடைய உள்ளங்கையில் பதித்திருக்கிறார்னு சொல்லி he has engraved us. அதனால அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்னு சொல்லி அவர் நம்ம வரைந்திருக்கும் போது அதுதான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, நமக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா தேவனே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவரே என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார்னு சொல்லி. மாத்திரமில்லாதபடிக்கு அடுத்த பகுதி சொல்லப்பட உன்னுடைய மதில்கள் எப்போது எனக்கு முன்பதாக இருக்கிறது. பிரச்சனை என்ன மதில், நெருக்கம் என்ன மதில், போராட்டம் என்ன மதில், அதுக்கப்புறம் வாக்குவாதம், கசப்பு, எத்தனையோ காரியங்களை நம்ம முன்வைத்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட மதில்கள் அவருக்கு முன்பதாக இருக்கிறதாம். அப்போ அவருக்கு முன்பதாக இருக்கும்போது அந்த மதில்கள் எல்லாவற்றையும் தகர்த்து ஆண்டவரே நமக்கு மதிலாக இருக்கிறார். இஸ் அவர் வால், அவர் நமக்கு பாதுகாப்பான ஒரு மதிலாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த நாளில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய ஒரு சவாலை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது.
இவ்வளவு நெருக்கத்திற்குள்ள நான் போயின்னு இருக்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்வாங்க? யார் இந்த மதில்கள் எல்லாம் தகர்ப்பாங்க? இத்தனை மதில்களை நான் தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. பிரச்சனை என்ன மதில் இருக்குது, வியாகுலம் என்ன மதில் இருக்கிறது, இதற்கும் கண்ணீர் என்ன மதில் இருக்குது, கசப்புங்க, வைராக்கியம், பல நெருக்கமான மதில்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக வியாதி என்கிறதான ஒரு பெரிய மதில்கள். பாருங்க, இன்னைக்கு இந்த காரியங்களெல்லாம் சிந்தித்து எந்த மனுஷனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. இப்படி போல மதில்களை பிரச்சனைகளாய் வைத்து யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனால தான் வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மதிலாய் இருக்கிறார். பாதுகாப்பு என்ன மதிலாய்? சுற்றிலுமாக ஒரு வளையமாக, ஒரு பாதுகாப்பாக, எந்த தீங்கு வராதபடிக்கு, எந்த மிருகங்கள் வந்து தாக்காதபடி, எந்த பிரச்சனை புயலாய் எழும்பி தாக்காதபடிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மதிலாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட மதிலை நீங்க சந்தித்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா என்றதான ஒரு தெய்வம் அவரை சார்ந்து கொள்ளும் போது அவரே உனக்கு மதிலாக இருக்கிறார். எந்த மதிலையும் நொறுக்கத்தக்கதான பெரிய மதில உனக்கு முன்பதாக நின்று ஆண்டவர் உனக்காக போராடுகிறவராக இருக்கிறார். உனக்காக ஜெயம் கொடுக்கிறவரா இருக்கிறார். உனக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். உனக்காக எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற மதிலாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்குது. இதுதான் ஒரு ஒற்றுமை. உன் வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கணும். தேவனுடைய வாழ்வான ஒரு காரியம் உன் கையில் இருக்கணும். அப்பதான் ஒரு உறவு, அந்த உறவு, அந்த ஒரு ஐக்கியத்தை நம்ம பிணைத்து கொள்ளும் போது தேவன் நமக்கு உறவா இருக்கிறார். அவருக்கு நாம உறவா இருக்கிறோம். நாம அவர் கையில் இருக்கிறோம். அவர் நம்ம வரைந்து வைத்துக் கொள்ளுகிறார். அவர் நம்முடைய இருதயத்தில் வாழ்கிற தேவனா இருக்கிறார். இது நல்ல ஒரு உறவு. அப்போ தேவ சமூகத்தில் நாம் எப்போதும் காத்திருக்கிறவர்களாக, தேவனை நோக்கி ஜபிக்கிறவர்களாக, தேவ சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம், ஒரு நாட்டமா இருக்கிறவர்களாக, அப்படியே தேவனோடு கூட நாம் இணைந்து இருக்கிறவர்களாக, ஒரு வேறு ஊன்றி ஆண்டவரை நாம் சார்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாறிடும். அருமையான தேவச்சனமே, தேவ சமூகம் உன்னை பாதுகாக்கட்டும். கர்த்தருடைய இரக்கங்களை நடத்தட்டும். தேவனே உனக்கு மதிலாக இருக்கிறார். அதனால தான் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். மதில்கள் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது, என் முன்னே இருக்கிறதுன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நாம் எப்போதுமே இருக்கிறோம். அவர் எப்போதும் நமக்கு முன்பதாக இருக்கிறார். இதுதான் நல்ல ஒரு உறவு. ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதான ஒரு காரியம். இந்த காலை நேரத்தில் எப்பேற்பட்ட மதிலுக்குள்ள நீ பிரவேசித்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட மதில் உனக்கு முன்பதாக நின்றிருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பா எல்லாவற்றையும் தகர்த்து அவர் உனக்கு மதிலாக இருக்கிறார். அதுதான் நல்ல ஒரு பாதுகாப்பு. அதுதான் நல்ல உனக்கு ஒரு பலன். ஒரு ப்ரொடெக்டட் லைஃப்பில் நீ இருக்கலாம். ஒரு நீ எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையில் நீ இருக்கலாம். கர்த்தர் பெரிய ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான காரியத்தை உன் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உயர்த்தி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உன்னுடைய மதில் எப்போதும் என் முன்பதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கவலை, கண்ணீர், துன்பம், வியாதி, பசி, பட்டினி, கசப்பு என்றத மதில்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் நின்றிருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீங்கள் தகர்த்து போட்டு ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பு என்ன மதிலாக, எங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன மதிலாக, எங்களுக்கு ஆலோசனை மதிலாக, எங்களை சுற்றி இருக்கிற மதிலாக, எங்களை ஆண்டவரே வழிநடத்துகிற மதிலாக இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டவரே நிகழ்வு இந்த காலை நேரத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.